வணக்கம். நான் முக்காணி முத்துலட்சுமி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு நான் தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். தக்காளி மலிவாக உள்ள நேரத்தில் நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மலிவான நேரத்தில் கிடைக்கும், அடிக்கடி வாங்கி வச்சுக்கிடலாம். இது நீங்கள் வேலைக்கு போகிறவங்க டெய்லி காலையில் சட்னி அரைக்கணும், சாம்பார் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. இதை செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன்னா ஒன்றும் செய்யாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் எதுக்குனாலும் எடுத்துக்கிடலாம். பிள்ளைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லிக்கெல்லாம். அதனால் இதே செய்யுங்க. அப்புறம் வெளியூர் போனால், ட்ரெயினுக்கெல்லாம் போனால் 2-3 நாளைக்குனாலும் ஒன்றும் செய்யாது. இதையே எடுத்துகிட்டு போகலாம், சப்பாத்திக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு காமிக்க நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் காரத்துக்கு வத்தல் பொடி, உப்பு, கொஞ்சம் வெல்லம், தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு எண்ணெய், அது கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு காயப்பொடி. இப்போ நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிடணும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரிய தக்காளினா 2ஆக வெட்டிடுங்க, சின்ன தக்காளினா முழுசாக போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து இந்த அரைச்சது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் இந்த தாளிசத்தில் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அரைச்ச விழுதியும் அதில் தூக்கி தட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அரைவாசி வெந்த பிறகு கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டுற வேண்டியது. மிளகாத்தூளும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எண்ணெய் பதம் பிரிஞ்சு வரும். அப்போது அந்த பொடியும் தூற்றிட்டு அந்த வெல்லத்தையும் போட்டு உப்பும் தேவைக்கேற்ற உப்பும் போட்டு இறக்கணும். இப்போ எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வாங்க நான் செஞ்சு காமிக்க பாருங்கள். வச்சுட்டேன், கடாயும் தூக்கி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய்லாம் ஊற்றாண்டாம், சும்மா ட்ரையாக தான் வறுக்கணும். இதில் கொஞ்சம் கடுகை போடுதேன், கொஞ்சோண்டு வெந்தயத்தையும் போடுதேன். வெந்தயம் வாசனைக்கு தான், அதனால் ரொம்ப போட்டுறாதீங்க, கசப்பு. வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இதே கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றி தக்காளியை போட்டு வதக்க போகிறேன். இந்த தக்காளி வதக்கையில் அவ்வளோ எண்ணெயும் ஊற்றிடாதீங்க, ஒரு 2 ஸ்பூனுக்கான ஊற்றுங்க. மீதி எண்ணெயை அப்புறம் அப்படி வச்சுருந்து அந்த தொக்கு கூட ஊற்றியே தாளிச்சிட்டு அதிலே பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 2 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டேன். அந்த தொளி இந்த பாருங்க இப்படி தொளி பிரிஞ்சு வந்துட்டுல, இதே மாதிரி இருக்கையில் இந்த பருவத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இப்போ அந்த வறுத்து வெந்தயமும் கடுகும் வறுத்ததை பொடி பண்ணி வச்சாச்சு. அப்புறமா தக்காளியை வதக்கினதையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சுருக்கேன், அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பை பற்ற வச்சுட்டேன். தாளிசத்துக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட போகிறேன். ஆனால் இது ரீஃபண்ட் ஆயிலில் தான் செஞ்சிருக்கு. இந்த ஊற்றிருக்கிறது ரீஃபண்ட் ஆயில் தான். கருவேப்பிலை போடுவேன். காயப்பொடி, மஞ்சள் பொடி, இப்போ அரைச்சி வைக்கிற தக்காளியை ஊற்றுறேன்.
உப்பு எடுத்துரு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடுதேன். தேவைன்னா நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஒரு அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் வத்தப்பொடியை போடுறேன். மிளகாத்தூள் பொடியை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறின பிறகு இப்போ இது நல்லா கொதித்து வருது. கொதித்து வரையில் மிளகாத்தூளை போடுதேன். 2 ஸ்பூன் போடுதேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்ததுனால தக்காளி கொதிக்கையில் கொஞ்சம் தெரிச்சு வரும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்னே கிண்டுங்க. மேலே பட்டுறாமல் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுங்க. இப்போ இதை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் எண்ணெய் பிரிஞ்ச பிறகு தான் நம்ம அந்த பொடியை போட்டு இறக்கணும். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது. அதில் இந்த பொடியை தூத்துறேன். போட்டுட்டு அந்த வெல்லத்தையும் அதிலே போட்டுருவேன். வெல்லம் வந்து அந்த காரம் அந்த கசப்புத்தன்மை வெந்தயம் போடுறதுனால அதனால் அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த வெந்தயத்தை போடுது. அந்த கசப்புத்தன்மை தெரியாது. இது கொஞ்சம் நல்லா ருசியாகவும் இருக்கு. இந்த வெல்லம் வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா அந்த வெந்தயம் போடுறதுனால கொஞ்சம் கசப்புத்தன்மை லேசாக தெரியும். பழையபடி காரமும் கொஞ்சம் போடுறோம்ல, அதனால தான் கொஞ்சம் வெல்லம் போடுது. வெல்லம் போட்டால் கொஞ்சம் ருசியாகவும் தெரியும். இப்போ அந்த பொடியெல்லாம் போட்ட உடனே நல்லா சுண்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெறிக்கி. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிறேன். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். 10 நாள் ஆகினாலும் நல்லா ஒன்றும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. உங்களுக்கு ஈஸியாக எப்போ டைம் கிடைக்கும் அப்போ செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.